நம் பாவங்கள் போக்கவே சாபங்கள் போக்கவே அவர் இந்த பூலோகத்துக்காக அவதரித்து வந்தார். அந்த தேவனை உள்ளத்தோடு சோஸ்தரிப்போமாக. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. Bye.
ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. புல்லனையில் வந்து பிறந்தாரே பரலோக ராஜா இவர், பூமியிலே வந்து ஜெயித்தாரே விண்ணக வைத்தர் இவர். சந்தோஷமாக பாடுவோமாக. புல்லனையில் வந்து பிறந்தாரே பரலோக ராஜா இவர், பூமியிலே வந்து ஜெயித்தாரே விண்ணக வைத்தர் இவர். புல்லனையில் வந்து பிறந்தாரே பரலோக ராஜா இவர், பூமியிலே வந்து ஜெயித்தாரே விண்ணக வைத்தர் இவர். அவர் மேசியா, அவர் ரட்சகர், இம்மானுவேல், அவர் இயேசு. அவர் மேசியா, அவர் ரட்சகர், அவர் இம்மானுவேல், அவர் இயேசு. புல்லனையில் வந்து பிறந்தாரே பரலோக ராஜா இவர், பூமியிலே வந்து ஜெயித்தாரே விண்ணக வைத்தர் இவர். சத்தியத்திலே இடமில்லையே சிறந்த தேவனுக்கு, உன்னதத்தில் இடம் கொடுத்தார் உட்கொள்ள வந்தவருக்கு. சத்தியத்திலே இடமில்லையே சிறந்த தேவனுக்கு, உன்னதத்தில் இடம் கொடுத்தார் உட்கொள்ள வந்தவருக்கு. நீங்க முன்னையை கொடுக்கிறார் அர்த்தமா, சிறந்தோர் கிறிஸ்மஸ் காணிக்கையா. நீங்க முன்னையை கொடுக்கிறார் அர்த்தமா, சிறந்தோர் கிறிஸ்மஸ் காணிக்கையா. அவர் மேசியா, அவர் ரட்சகர், அவர் இம்மானுவேல், அவர் இயேசு. அவர் மேசியா, அவர் ரட்சகர், அவர் இம்மானுவேல், அவர் இயேசு. புல்லனையில் வந்து பிறந்தாரே பரலோக ராஜா இவர், பூமியிலே வந்து ஜெயித்தாரே விண்ணக வைத்தர் இவர். புல்லனையில் வந்து பிறந்தாரே பரலோக ராஜா இவர், பூமியிலே வந்து ஜெயித்தாரே விண்ணக வைத்தர் அவரை மகிழ்ச்சியோடு துதிப்போம், மனமகிழ்ந்து துதிப்போம் அந்த மன்னவர் இயேசு ராஜாவை. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதை போட்டு மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா. சாரும் தோழி மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதை போட்டு மனம் வீசும் ரோஜா இயேசு
பாவியான எங்க மனுஷனுக்காக ஏசப்பா நீங்க மனதுருகி இந்த பூமியில வந்து நீங்க பிறந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. எங்க வாழ்க்கையை மாற்றியதுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த பாவ வாழ்க்கையை எடுத்து போட்டு ஒரு செழிப்பான வாழ்க்கையை நீங்க தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. மறுபகுதி முற்றிலும் நம்ம சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து நீங்க வழி நடத்துங்க. இன்று கேட்கிற மன்னாவை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு அதுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் நீங்க எங்களுக்கு கட்டளையிடுங்க. பேச போகிற தாசன மாதிரி நீங்க பேசுங்க. எல்லாம் ஒவ்வொரு பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்மளுடைய பிதாவாகவும் கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் மிக நல்லவராக இருக்கிறார். இன்னொரு வாரம் அவரோட சன்னிதானத்தில் நம்மளை ஆராதிக்க அழைத்த தேவன் நல்லவர், உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இந்த தீமை கெடுதல்கள் ஆபத்துகள் விபத்திலிருந்து ஆண்டவர் காத்த தேவனுக்கு நாம் இன்றைக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவின் வருகை 3வது ஞாயிறு, த தேர்ட் சண்டே இன் அட்வென்ட். கிறிஸ்து வருகை மிக சீக்கிரமாக இருக்குது. அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். Kita kena bersiap sedia untuk kedatangan Yesus Kristus yang kali kedua. Kerana Yesus dah berkata kedatangan beliau adalah bila-bila masa. எப்போ வேணாலும் அது நடக்கும் நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். பிரசங்கத்தின் தலைப்பு, நீர் தேவனுக்கு முன்னோடியாக காண வேண்டும். You have to be the forerunner of the Lord. Kamu dikehendaki sebagai pendahulu untuk Tuhan Yesus Kristus. Alleluia. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதியில் யோவான் ஸ்நானன் தேவன் தெரிந்து கொண்டார். இயேசுவின் வருகையை பூமிக்கு யோவான் ஸ்நானன் அவர் முன்னோடியாக இருந்தார். ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு அவருடைய ஊழியம் செய்வதற்கு யோவான் ஸ்நானன் ஆயத்தப்படுத்தினார். இவர்தான் அந்த மேசியா. அந்த மேசியா வர்றதுக்கு அந்த ஆயத்தம் செய்தார். இப்போ ஒரு விஐபி நம்ம அழைக்கிறோம். உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, நம்ம சர்ச்சுக்கு அன்வார் இப்ராஹிம் வர்றாருன்னு வச்சுக்கோம். அப்போ அவன் வரும்போது சும்மா நம்ம இருப்போமா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆயத்தம் பண்ணுவோமா இல்லையா? வர்றதுக்கு நம்ம அழைப்பு கொடுப்போம். சில முக்கியமானவங்களுக்கு, இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு நாம் அழைப்பு கொடுப்போம். இந்த இடமே அப்படியே மாற்றி விட்ருவோம். எங்கே அசிங்கமாக இருக்கிறதோ எல்லாம் சாட் அடிச்சிருவோம். ரோடெல்லாம் தார் போட்டுருவாங்க, டென்ட்டு போட்டுருவோம், சாப்பாடு கொடுப்போம். நம்ம சபையில் உள்ளவங்க எல்லாத்தையும் வர வைப்போம். நம்ம பிஷப்பையும் வர வைப்போம். ஏன்னா முக்கியமான புள்ளி பாருங்கள். ஸோ அவர் வருகைக்கு, ஏன்னா அவர் வந்தாக்கா இந்த மாதிரி நம்ம 30 பேர் உட்காந்துருந்தாக்கா அவர் என்ன நினைப்பார்? என்ன இந்த சபையில் என்னை வர வைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் தானே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆக அந்த வரவேற்பு சிறப்பாக இருக்கிறதுக்காக என்னென்னமோ நம்ம காரியங்கள் செய்வார்கள். எவ்வளோ காசு செலவு பண்ணுவார்கள் மக்கள்கள். ஆமாம் இல்லையா? ஒரு பகுதியில், இந்த பகுதியில் அன்வார் வர்றானாக்கா ரோடெல்லாம் எவ்வளோ போலீஸ்காரங்க எல்லாம் இறங்கிடுவானுங்க. சுற்றி எல்லாம் உள்ள போலீஸ் எல்லாம் இங்கே தான் இருப்பானுங்க சந்தோஷால சேர்ச்சி முன்னுக்கு. ஆமாம் இல்லையா? அந்த மாதிரி இயேசுவின் வருகைக்கு யோவான் ஸ்நானன் சில ஆயத்தம் படுத்தினார். இவர் தான் இயேசு அந்த வருகைக்கு, அந்த மேசியா வருகைக்கு யோவான் ஸ்நானன் முன்னோடியாக, அவர் வராத முன்னோடியாக அவர் ஆயத்தப்படுத்தினார். அவர் ஆயத்தப்படுத்தது என்னவென்று பிறகு நம்ம பார்ப்போம். இயேசு அது குறித்து என்ன சாட்சி சொல்கிறாருன்று நம்ம பார்ப்போம். Jadi apa yang saya sebut tadi, apa yang kita baca di Matius 11 adalah Yohanes Pembaptis telah menjadi pendahulu kepada Yesus Kristus. Yohanes Pembaptis tahu bahwa Yesus adalah Tuhan yang akan menyelamatkan kita daripada neraka. Jadi dia telah membuat persediaan, bermacam-macam persediaan untuk kedatangan Yesus Kristus, yaitu kedatangan pertama. Jadi kita akan renung nanti dalam Matius 11 apa-apa persediaan
Dan apa-apa kebaikan yang Yohanes buat tu. Haleluya. Sebagaimana saya katakan tadi, persiapan itu adalah sangat penting. Terutama kali saya contoh, saya kata kalau Anwar Ibrahim datang ke gereja kita atau kawasan sini, bayangkan berapa banyak persediaan kita buat. Jalan raya akan tutup, polis kelang semua akan di sini. Kita akan jemput orang-orang kenamaan dan kita akan jemput saudara mara kita. Marilah Anwar datang sini. Contohlah, begitulah Yesus, yaitu penyelamat Mesias itu yang datang kali ke pertama. Yohanes contohnya telah buat banyak persediaan. Sekarang kita tanya diri kita sendiri. Yesus bertanya pada kita, apakah persediaan yang kita buat? நம்ம என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம்? அவருடைய 2ஆம் வருகைக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? சும்மா உட்காந்து தூங்கி ஏஞ்சிக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு கூட்டாளிகிட்ட கதை அடிச்சுக்கிட்டு இயேசு வரும்போது சந்தோஷப்படுவாரா? இவர்கள் எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்களோ அதுக்கு மேலாக நம்மளும் ஆயத்தமாக இருக்கணும். சரி, நம்ம வாசிப்போம், பின்ன நம்ம பார்ப்போம் இதில் என்ன தான் நடக்குதுன்ட்டு. வாசிமா மத்தேயு 11 வசனம் 11 19 வரைக்கும். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. Okey, tengok di sini ya, Yesus sendiri memberi saksi ya. அவர் ஒரு சாட்சி சொல்றார் பாருங்க யோவான் ஸ்நான குறித்து. Sesungguhnya aku berkata kepadamu, di antara mereka yang dilahirkan oleh perempuan, அப்படின்னாக்கா இந்த பூமியில் பிறந்தவர் ஒவ்வொருத்தரும் பெண் மூலியமாக பிறந்தவர் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. இந்த பூமியில் பிறந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் belum pernah muncul seorang pun yang lebih besar daripada Yohanes Pembaptis. ஆண்டவர் யோவானை அவ்வளோ உயர்த்தி பேசுகிறார். யோவான் மாதிரி யாரும் ஒருவன் இந்த பூமியில் பிறக்கலை. அப்போ யோவான் குறித்து ஏன் ஆண்டவர் இயேசு அப்படி சாட்சி சொல்கிறார்? அவர் ஆண்டவர் சொன்னபடியே கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் சொன்னபடியே ஆண்டவரோட ஊழியத்தை அவர் ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவர் வருகைக்கு அவர் ஆயத்தப்படுத்தணும் என்று சொன்னதை போல முன்னோடியாக அவரோட கடமையை யோவான் ஸ்நானன் செய்தார். அந்த கடமை உண்மையாகவே மெய்யாகவே அவரோட உயிரை கொடுத்து செய்தார். புரியுதுங்களா? யோவான் ஸ்நானன் ஆண்டவர் இயேசுக்காக ஜெயிலில் கைது பண்ணார்கள். ஏன்னா அவர் அப்படி பிரசங்கம் பண்ணார். சொல்ல வேண்டியது வார்த்தையாக போதித்தார். எதுவும் மறைவாக பேசலை, யாரையும் ஐசு வச்சு பேசலை. யோவான் ஸ்நானன் ஏரோது ராஜாவே நேரடியாக சொன்னார், நீ பண்ணுறத பாவம், உனக்கு மரணம், உனக்கு நரகம் அப்படின்ட்டு ஏரோது ராஜா நேருக்கு நேராக தைரியமாக யோவான் ஸ்நானன் பேசினார். அதுக்காகவே அவனை கைது பண்ணி ஜெயிலில் போட்டு கடைசியில் அவனுக்கு கதி என்னாச்சு? அவங்களோட என்னாச்சு? தலை வெட்டுப்பட்டது. நீங்கள் அவ்வளோ தைரியமாக போயிட்டு சுல்தான் சலாங்குரமனுக்கு பேசுவீங்களா? என்னடா நீ ஆட்சி ஆள்ற, நீ நரகத்துக்கு போகக்கூடா, மக்கள் பாரு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீ சரியாக ஆட்சி ஆள்றியா அப்படின்னு சுல்தான் சலாங்குரமனுக்கு நீ போய் சொல்லிப்பார். இப்போ தான் எது பேசினாலும் பிரசங்கத்தை சரி, பொலிட்டிக்கல் பேசினாலும் என்ன ஆறான்? apa arti berapa ar? Apa yang kamu tak boleh sebut dalam politika dalam negara ini? Berapa ar? Malaysia politik நீங்க ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? 3 R. Berapa R? Tanus, எத்தனை R? 3 R. R pertama apa? R pertama apa? Muda R என்னது? தெரியாதா? முதல் ஆறு வந்து ரேஸ், மதம். மதத்தை குறித்து நீங்கள் பேசக்கூடாதான். என்ன எல்லாம் மலாய்க்காரனுக்கே கொடுக்குறான், எல்லாம் மலாய்க்காரனே சாப்பிட்டுட்டு இருக்கிறான், எல்லாம் சலுகைக்கு மலாய்க்காரனுக்கு போதுண்டு அப்படின்ட்டு நீங்கள் பேசக்கூடாதான். அவன் செய்கிறது செஞ்சுக்கிட்டே இருப்பான், அது நியாயமாக நீ கேட்கக்கூடாது.
apa India tak boleh hidup, tak payah hidup ga? Apa India, Cina tak payah makan ga? அப்படின்ட்டு நீங்கள் மலாயும் juga makan அப்படின்ட்டு நீங்கள் பேசக்கூடாது. மொதல் 6. ரெண்டாவது 6 வந்து மதத்தை குத்து, ரேஸ், ரிலிஜன், மதத்தை குத்தி நீங்கள் பேசக்கூடாது. என்ன எல்லாமே இஸ்லாம் இஸ்லாம் இஸ்லாம்ன்றாங்க, அப்போ கிறிஸ்து வாழக்கூடாதா, கிறிஸ்துவ பரவக்கூடாதா அப்படின்ட்டு நீங்கள் அந்த ரேஸ், ரிலிஜன், இன்னொரு 6 என்னது, ரேஸ், ரிலிஜன் அண்ட் என்னது எனக்கே ஞாபகம் வரல, யாருக்கு ஞாபகம் வருது? Apa 3 R tu? Siapa boleh ingat? Satu adalah agama, satu adalah race, religion. ஆயில கூட வர மாட்டேது பாருங்க. சரி, இந்த 3 R குறித்து நம்ம பேசக்கூடாதான். ஆனால் யோவான் ஸ்நானன் தைரியமாக பேசுகிறான். நீ என்னடா சொல்கிறது, ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தை கொடுத்தாரு, புரியுதுங்களா? வாசியமா. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறார் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவர் இயேசு யோவானை அவ்வளோ உயிர்த்த பேசுகிறார் பாருங்க. சிறுவனாக இருந்தாலும் அவர் பரலோகத்தில் உயிரான இடத்தில் தேவன் யோவான் ஸ்நானன் வைக்கிறார். தொடர்ந்து யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்ததுண்டு. ஓகே, jadi namun begitu orang yang terkecil dalam kerajaan surga lebih terbesar daripadanya. Sejak kedatangan Yohanes Pembaptis hinggalah ke hari ini, kerajaan surga telah diserang oleh orang yang ingin menguasainya melalui kekerasan dan keganasan, dan orang yang ganas berusaha menguasai dengan kekerasan. Kerana semua nabi termasuk Musa telah Taurat bernubuat hingga datangnya Yohanes. கிறிஸ்து பிரியமானவர்களே, ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் ஸ்நானன் வருகை பிறகு கூட அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் யோவான் ஸ்நானன் வந்து அவரோட ஊழியம் செய்தார். பரலோக ராஜ்யமோ என்னவா இருக்குதா, சமயமாக இருக்குது. அதுதான் யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணான். எல்லாரும் நீங்கள் மனம் மாறுங்க, பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது. அதுதான் 2ஆம் வருகையில் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வருகை சமயமாக இருக்குது. எப்போ வேணாலும் ஆண்டவர், நம்ம உயிர் போனால் அதோடு தான். அப்புறம் ஆண்டவருக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். இயேசு வருகையிலே நாம் நிற்கிறோம். ஆண்டவர், இயேசு உனக்காக நான் சாட்சியாக இருந்தேன், நான் உன்னை நம்பினேன், உனக்காக நான் நல்லா ஓடினேன், உனக்காக நான் எல்லாம் செய்தேன் அப்படின்ட்டு நீங்கள் சாட்சி சொல்லணும். யோவான் ஸ்நானன் அந்த மாதிரி சாட்சியாக இருந்தான். புரியுதுங்களா? நீங்கள் பாருங்கள், இயேசுங்க சொல்கிறார் பாருங்கள், பழைய ஏற்பாடு கடைசி புக்கு என்ன புக்கு? பழைய ஏற்பாடு கடைசி புக்கு என்ன புக்கு? மல்கியா, மலாச்சி. புரியுதுங்களா? மல்கியா தான் த லாஸ்ட் ப்ராஃபட், கடைசி தீர்க்கதரிசி பழைய ஏற்பாடில் மல்கியா. புரியுதுங்களா? மல்கியா பிறகு எத்தனை வருஷம் இந்த செய்தி, நற்செய்தி, அதாவது தீர்க்க தரிசனம் எத்தனை வருஷம் உரைக்கப்படலை. The prophecy was not spoken. Bahawa Malachi, Malaya nama Malachi தானே, adalah nabi yang terakhir. Setelah Malachi sehingga kedatangan Yesus Kristus, berapa tahun tidak dengar kabar mengenai Tuhan? எத்தனை வருஷம்? 400 வருஷம். எத்தனை வருஷம்? தனுஷ் எத்தனை வருஷம்? நான் கேட்பேன் திரும்பியும், சரிங்களா? ஆக கடைசி தீர்க்கதரிசி மலாச்சி, மல்கியாவா? மல்கியா, அந்த மல்கியா. ஓகே, பழைய ஏற்பாட்டில் கடைசி அந்த புக்குலேருந்து இயேசு கிறிஸ்துவின் வருகை, அதை யோவான் ஸ்நானன் வருகை. யோவான் ஸ்நானன் தான் அதுக்கு பிறகு
அந்த தீர்க்கதரிசியாக அவர் சொல்கிறார். புரியுதுங்களா? ஆக அது 400 வருஷமாக எந்த ஒரு தீர்க்கதரிசி வரலை. அதுக்கு பிறகு தான் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானன் நம்ம கேள்விப்படுகிறோம். புரியுதுங்களா? ஆக இங்கே என்ன நடக்குதுனாக்கா, மல்கியாலே சொல்லப்பட்டிருக்குது, இன்னொரு தீர்க்கதரிசி வருகிறார். அந்த தீர்க்கதரிசி யாரா வருகிறார்? எந்த தீர்க்கதரிசி மீண்டும் வருகிறார்னு சொன்னாங்க? யாரு? எலியா. ஏன் எலியான்னு சொல்கிறாங்க? எலியா எப்படி மரணம் அடைந்தார்? பழைய ஏற்பாடெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியணும். ஹவு டிட் எலியா டை? யாருக்கு சொல்ல முடியாது? சொல்லு பார்ப்போம். சொல்லுமா. மறிக்கலையா? எலியா மறிக்கலை. அவர் என்ன ஆனார்? வானத்துக்கு எடுக்கப்பட்டார். ஆமாவா இல்லையா? அவர் எடுக்கப்பட்டார். அதனால தான் சொல்கிறார், எடுக்கப்பட்டார், மறிக்கலை, அவர் மீண்டும் வருவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறார்கள். த செகண்ட் கம்மிங் ஆஃப் எலியா. இங்கே வசனம் இயேசு சொல்கிறார் பாருங்க, அந்த எலியா தான் யாருன்ட்டு. வாசிமா. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்கிறார் பாருங்க, நீங்கள் வருகின்ற எலியா அப்படின்னு நீங்கள் விசுவாசித்தால் அந்த எலியா தான் யாரு? யோவான் ஸ்நானன். புரியுதா? ஆக ஜான் த பேப்டிஸ்ட் இஸ் த எலியா whom you are waiting for. Yohanes adalah Elia yang kamu menanti. Faham? Jadi Yesus kata di sini, jangan kamu tunggu orang lain lah. Dialah yang datang, itu adalah Elia. Jadi Yesus kata, yang kamu ada telinga, dengarlah apa yang saya cakap. Jadi sekiranya kamu mau percaya akan perkabaran mereka, Yohanes itulah Elia yang telah dinubuatkan kedatangannya. Siapa yang ada bertelinga, dengarlah. ஆக ஆண்டவர் இயேசு இங்கே திட்டவட்டமாக சொல்கிறார், யோவான் ஸ்நானன் தான் கடைசி தீர்க்கதரிசி. பார்க்க போனால் 400 ஆண்டு மல்கியா முடிந்து எந்த ஒரு தீர்க்கதரிசி பூமிக்கு வரல. இப்போ யோவான், அந்த எலியா என்று சொல்லப்பட்ட யோவான் தான் கடைசி தீர்க்கதரிசியாக பூமிக்கு வந்தார். அவர் கொடுத்த போதனை, மனமாறுங்கள், பரலோக ராஜ்யமோ சமயமாக இருக்குது. ஆண்டவர் அவர் மூலியமாக அழுத்தமாக அவர் சொன்னார். தொடர்ந்து வாசிமா. இந்த சந்ததி யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக கூழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பா இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் நடு ரோட்டில் தெருவில் எல்லாம் பாட்டு கூத்தாடிக்கிட்டு இருக்கிறானுங்களே, அது போல் உதாரணமாக சொல்கிறாரு. காது உள்ளவன் கேட்கப்படுவான்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். வசனத்தை, வார்த்தையை நீங்கள் கேளுங்கன்ட்டு ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிக்கிறார். அதெல்லாம் விட்டுட்டு கூத்தாடி எல்லாம் எப்படியோ அந்த உங்களுக்கு போதிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் காது விட்டு கேட்கல பாருங்கள். இந்த காரியத்தை எல்லாம் ஏதோ உங்கள் மனசில் படுதோ, உங்கள் சந்தோஷமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரோட வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் இருக்கிறீங்க. கர்த்தரோட வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருக்கு எப்படி யோவான் ஸ்நானன் வருகைக்கு ஆயத்தப்படுத்தினாலும் உங்கள் வாழ்க்கையில் மனம் மாறி நீங்கள் வருகைக்கு ஆயத்தப்படுத்தவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து பாருங்க, யோவான் ஸ்நானன் அவரோட வாழ்க்கை நீங்கள் பார்க்கும்போது கர்ப்பத்திலே அவரோட அம்மா பேர் என்ன? யோவான் ஸ்நானனோட அம்மா பேர் எலிசபெத். சரியா? அப்பா பேர் யோவானோட அப்பா பேர் என்ன? சக்கரியா.
சக்கரியா வந்து என்ன வேலை பார்த்தாரு? இன்கம் டேக்ஸா? பூசரியாக வேலை செஞ்சார் சபையில். ஹீ வாஸ் அ ப்ரீஸ்ட். ஆக எலிசபெத்துக்கும் வயசு தாண்டிடுச்சு, வயசாயிருச்சு, புள்ள பிறக்காதுன்னு நினைத்தார்கள். ஆனால் தேவன் எலிசபெத்து தேர்ந்தெடுத்து எலிசபெத் கர்ப்பம் ஆக்கின் அந்த தகுதி கொடுத்தார். அதுதான் யோவான் ஸ்நானன். புரியுதுங்களா? ஆக யோவான் எலிசபெத் கர்ப்பத்திலே ஆண்டவர் தெரிந்து கொண்டார், ஊழியத்துக்கு அழைத்தார். புரியுதுங்களா? அப்போ யோவான் ஸ்நானன் பிறந்து ஆண்டவர் அழைத்ததுக்கு உண்மையாக, வார்த்தைக்கு உண்மையாக சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார் யோவான் ஸ்நானன். அவர் மக்களோட கோவிந்த அடிக்கலை, இந்த கூட்டத்தோட கொண்டு தெருவில் போயிட்டு பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இல்லை. புரியுதா? யோவான் ஸ்நானன் எங்கே வாழ்ந்தார்? வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டார். வனாந்தரத்தில் யார் இருக்கிறாங்க? யாராவது இருக்கிறாங்களா? யாரும் இல்லை. தனிமையாக டெசர்ட் யோவான் ஸ்நானன் வாழ்ந்தார். அவர் சாப்பிட்றது என்ன சாப்பிட்டுட்டு இருந்தார்? விட்டுக்கிளியும் தேனும், காட்டு தேன் அவரோட சாப்பாடு. அதுதான் அவர் நம்ம மாதிரி கேஎஃப்சியில், பர்கரில், சிக்கன் சாப்பிடல, மட்டன் சாப்பிடல. புரியுதா? அவரோட வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து விட்டுக்கிளி, கிராஸ் ஹாப்பு, அப்புறம் தேன், காட்டு தேன். தனுஷ், யோவான் ஸ்நானன் என்ன சாப்பிட்டாரு? அதான் பார்த்தனே, விட்டுக்கிளி என்னப்பா? விட்டுக்கிளியா வெட்டுக்கிளியா? வெட்டுக்கிளியும் தேனும். சரியா? காதுள்ளவன் நீங்கள் நல்லா கேளுங்க. அப்போ யோவான் ஸ்நானன் அதுதான் சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனோட உடுப்பு என்ன உடுப்பாக இருந்துச்சு? ஒட்டகம் தோல். ரைட், அல்லேலூயா. ஆக இதுதான் யோவான் ஸ்நானன். நம்ம மாதிரி இல்லை, அழகான கோட்டு சூட்டு. அன்றைக்கி பார்த்தேன் எல்லாரும் கோட்டு போட்டுருந்தேங்க. நானே ஆச்சரியப்பட்டேன். யார் வாங்கி கொடுத்தா கோட்டெல்லாம் உங்களுக்கு? பாஸ்டரா? அல்லேலூயா. நான் ஒண்டி தான் கோட்டு போட்டுருக்கேன். பார்த்தாக்கா பிள்ளைங்க எல்லோரும் கோட்டு போட்டுருக்குறாங்க. குட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் யோவான் ஸ்நானன் அந்த மாதிரி கோட்டு போட்டுருலையே, ஒட்டகம் தோல். உங்கள் மாதிரி நல்லா சாப்பிடலையே. இன்னைக்கு காலையில் என்ன பசியார் வந்துச்சு உங்களுக்கு? என்ன ஜக்கப்? மீன். யோவான் மீன் சாப்பிட்டாரு, விட்டுக்கிளி சாப்பிட்டாரு. பாருங்க, ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்தார் அவரோட ஊழியம். ஆனால் யோவான் ஸ்நானனை பார்த்து இங்கே வசனம் என்ன சொல்லுது? அவரை பார்த்து இவன் ஒரு குடிகாரன்றாங்க. அவன் திராட்சை ரசமே குடிச்சதில்லை. ஏதோ ரொம்ப வைன் அடித்து மப்பு ஏறிட்டாக்கா சொல்லலாம். அவன் குடித்தது என்னவா? தேன் குடித்து யாராவது மப்பாக இருக்கிறாங்களா? ஆனால் இங்கே வசனம் சொல்லுது பாரு, ketika Yohanes datang dia berpuasa dan tidak minum air anggur, lalu semua orang berkata dia dirasuk roh iblis. இவன் பிசாசு பிடிச்சவன், இவன் தண்ணி போட்டான் அப்படின்ட்டு யோவான் ஸ்நானனையை அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்து ஊழியத்தில் நீங்கள் வைராக்கியமாக செய்யும்போது உங்கள் மேலே குற்றம் சாட்டுவார்கள். இவன் பொம்பளை பொறுக்கி, இவன் தண்ணி அடிக்கிறவன், இவன் சூதாடுறவன், இவன் திருடன், இவன் பொய்யக்காரன். ஆனால் ஆண்டவர் உங்களை அழைத்தவருக்கு அவருக்கு தெரியும். இங்கே இயேசு கிறிஸ்துவே சாட்சி சொல்கிறார் யோவான் ஸ்நானன் குறித்து. இவன் மிக நல்லவன், மிக உயர்ந்தவன் அப்படின்ட்டு யோவான் ஸ்நானன் குறித்து இயேசுவே இங்கே சாட்சி சொல்கிறார். தொடர்ந்து வாசிமா. மனுஷகுமாரன் போஜனபான பண்டிகைவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரரும் பாவிகளும் சிநேகிதன் என்றார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ள
உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். Ketika anak manusia datang, dia makan dan minum. Yesus Kristus mana-mana pergi pun orang jemput dia. அம்மாவல்லையா இயேசுவின் வருகை பார்த்து வாங்க, இயேசு இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பாடு. மரியா மாதாவும் இயேசுக்கு ஆயத்தப்படுத்தினான். அதே போல் யாரவன் கட்டையார்பான் லாசரஸா ஜகேயோ ஜகேயோ வீட்டுக்கு அழைக்கும் போது பெரிய விருந்து கொடுத்தான். ஆக இவங்க பார்க்குறாங்க பாருங்கள், அந்த பரிசேயர்கள் பார்த்து இந்த இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்தானன் அவன் எப்போ பார்த்தாலும் உபவாசம் இருக்கிறவன், அவனையே பார்த்து இவன் ஒரு குடிகாரன் அப்படின்னாங்க. ஆனால் இயேசு அப்படி இல்லையே, யார் கூப்பிட்டாலும், நீங்கள் கூப்பிட்டாலும் உங்கள் வீட்டுக்கு சொல்கிறேன், உன் இதய கதவு நான் தட்டுகிறேன், யார் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவு திறக்கிறானோ அவன் வீட்டுக்குள்ளே நான் வாசம் பண்ணி சாப்பிடுவேன்னு சொல்கிறாரு. உங்கள் வீட்டில் சாப்பிடுவார் இயேசு இதயத்தில். ஆக நம் இயேசு ஃபெலோஷிப் விரும்புகிறவர். ஹி லவ்ஸ் ஃபெலோஷிப். ஐக்கியம்னாக்கா அவருக்கு ரொம்ப விருப்பம். அவர் மற்றவங்க மாதிரி இல்லை, மூஞ்சி தூக்கி வச்சுக்க மாட்டார். உங்கள் வீட்டுக்கு நான் வரமாட்டேன், நீ என்ன பெரிய ஆளா நான் வரத்துக்கு உங்கள் வீட்டுக்கு, அது இல்லை. ஆண்டவர் நீங்கள் அழைப்பு கொடுக்கும்போது எல்லாரும் வீட்டுக்கு ஆண்டவர் வருகிறார். புரியுதா? ஆக இயேசு பார்த்து சொல்கிறார், இவர் ஏன்னா எல்லோரும் வீட்டில் சாப்பிட்றாருல, இவன் ஒரு குடிகாரன், இவன் ஒரு சாப்பாடு ராம தின்னுக்கட்டான் அப்படின்ட்டு சொல்லி இயேசு சொல்கிறார். mereka kata sebab Yesus suka bergaul bermesra dengan orang ramai, dia suka makan minum dengan orang ramai ya. Jadi lalu orang lihat dan kata dia ni pelahap, pemabuk, kawan kepada pemungut cukai dan orang berdosa. ஆண்டவர் இயேசு பாவிகளுக்காக பூமிக்கு வந்தார். இன்றைக்கு யார் ஒருவன் இயேசு விசுவாசிக்கிறானோ அவன் நரகத்துக்கு போட. யார் நரகத்துக்கு போகிறா? பாவிகள். அந்த பாவிகள் யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. அதனால் இயேசு பாவிகளுக்காக பூமிக்கு வந்தார். பாவிகளை நேசிக்கிறார். பாவிகள் வீட்டுக்கு வருகிறார், அவர்களுக்கு ரட்சிப்பு கொண்டாடுகிறார். சக்கரையோ பெரிய பாவி, அவன் வட்டி அதிகமாக வாங்குறவன், மக்கள்களே அவனை வெறுக்கிறானு. ஆனால் அவன் மனம் மாறும்போது ஆண்டவர் இயேசு அவன் வீட்டுக்கு போகும்போது அவன் மனம் மாறுறான், அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றான் பாருங்கள். பிடிக்காதவங்க, இந்த பரிசேயருக்கு பிடிக்காதவங்க வீட்டுக்கெல்லாம் இயேசு உட்காந்து பேசி கவன் டேபர் கவன்னுங்கன்னு சும்மாறான். அதுதான் இயேசு. ஏன்னா இயேசு எல்லாத்துக்காக தான் வந்தார், பரிசேயர்களுக்கு மட்டும் வரல. He didn't come for the Pharisees alone. நீதிமான்களுக்காக இயேசு வரல, பாவிகளுக்காக. நீங்களும் நானும் பாவிகள், நம்மளுக்காக தான் ஆண்டவர் இயேசு வந்தார். நீங்கள் உத்தமன்னே எனக்கு நான் எந்த ஒரு பாவம் செய்யலைனாக்கா அப்போ நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் இல்லை, நீங்கள் பரிசேயர் கூட்டம். புரியுதா? ஆக நம்மெல்லாம் பாவி, அது நம்ம ஒத்துக்க வேண்டும். நம்மளுக்காக தான் இயேசு வந்தார். ஆக அவன் பாவம் செய்கிறானாக்க அவனை மன்னிக்க வேண்டியது நம்மளோட கடமைகள். யாரையும் நம்ம தனியாக பிரிக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறார். namun demikian kebijaksanaan terbukti benar dengan perbuatannya. ஆக ஆண்டவர் பாருங்கள், யோவான் ஸ்தானன் ஞானத்தோடு உண்மையோடு தைரியத்தோடு இயேசுக்காக சாட்சி சொல்லி அவரோட வருகைக்கு அவர் ஆயத்தப்படுத்தினார். ஹீ வாஸ் அ முன்னோடி, நல்ல ஒரு முன்னோடியாக செயல்படுத்தினார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இரண்டாம் வருகை மிக சமீபமாக இருக்குது. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார், நீ எனக்கு முன்னோடியாக இருக்கிறியா? நீ எனக்கு சாட்சியாக இருக்கிறியா? என்னை பற்றி யாருக்கிட்டாவது நீ பேசியிருக்கிறியா? ஏசு நல்லவருடா, ஏசு விசுவாசிடா, ஏசு உனக்கு நல்லது செய்வார், யாருக்காவது நீ பேசியிருக்கிறியா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார். யோவான் ஸ்தானன் போல நம் முன்னோடியாக இருக்கிறோமா? ஆண்டவர் இரண்டாம் வருகை மிக சமயமாக இருக்குது, எனி டைம் இருக்கா. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பார், அந்த சமயத்தில் எனக்காக நீ என்ன செய்த? ஏசு நல்லவர்ன்ட்டு யார்கிட்ட உன் கூட்டாளிகிட்ட சொல்லியிருக்கிறியா? ஏய் பேசுடா, இன்னும் பயங்கரமாக பேசுடா, கட்ட வார்த்தை பேசுவான், இன்னும் நல்லா பேசுடா, இந்த வார்த்தை நீ பார்த்து பேசுடா அப்படின்ட்டு அவனை பேசுகிறியா? இல்லை அவனை கெட்ட வார்த்தை பேசும்போது அவன் தப்பும் பண்ணும்போது அவன்கிட்ட சொல்கிறியா, டே இது தப்பு, ஆண்டவர் இயேசு வருகிறார், ஆண்டவர் இயேசு தண்டிப்பார், ஆண்டவர் இயேசு உன்னை நரகத்துக்கு அனுப்புவார் அப்படின்ட்டு நீ சொன்னையா? அன்பு பகிர்ந்துக்கொள். இயேசு எல்லாத்துக்கூட நல்லா பழகினார். அதே போல்
இயேசுவின் அன்பு குறித்து நீங்களும் அநேகத்துக்கிட்ட சொல்ல வேண்டும். Kamu kena harus bercerita mengenai Yesus kepada kawan-kawan kamu. Bagitahulah kawan kamu, Yesus adalah Allah. Yesus adalah yang memaafkan dosa kamu. Kamu buat jahat, kamu berdosa, tapi Yesus akan memaafkan segala dan membawa kamu ke syurga. Yesus mengasihi kamu. Yesus cinta kamu. Jangan kamu kata yang bukan-bukan dan buat jahat terhadap manusia. Kamu kena mengasihi di antara satu sama lain dan membawa dan sediakan jalan untuk Yesus Kristus hadir ke syurga. Yesus adalah Tuhan yang baik. Dia mencintai kamu semua. Haleluya. Jadi kedatangan Yesus adalah tak lama lagi. Berapa persediaan kita? நம்மளே கேட்க வேண்டும். தொப்போ dada tanya selera. ஆக உங்களே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இவ்வளோ கத்தி பேசுகிறேன்ன பாஸ்டரு, ஏதாவது மண்டையில் ஏறிச்சா? தனுஷ், ஏதாவது மண்டையில் ஏறிச்சா? அங்கே என்ன தெரியுது? எலி வாழு தெரியுதா? எலி தெரியுதா? ஆக ஆண்டவர் இயேசு வெகு சீக்கிரத்தில் வருகிறார். யோவான் ஸ்நானன் ஆண்டவர் உயர்த்தி பேசினார். ஆண்டவர் 2ஆம் வருகையிலே உங்களையும் உயர்த்தி பேசணும். இவன் ரொம்ப நல்லவன் என்று ஆண்டவர் சொல்லணும். இவன் எனக்காக உயிர் கொடுக்குறான், எனக்காக தைரியமாக பேசுகிறான், வெட்கப்படலை, எனக்கு இவன் முன்னோடியாக இருந்தான் அப்படின்ட்டு இயேசு யோவான் குறித்து சாட்சி சொன்னது போல உங்களையும் குறித்து சாட்சி சொல்லணும். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் வருகை வெகு சீக்கிரமாக இருக்குது. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குற, எனக்காக நீ முன்னோடியாக இருங்க. Be a forerunner for me, for my second coming. Kamu adalah pendahulu. Sebelum saya datang, kamulah yang kena bercakap kepada orang yang tak tahu mengenai saya. Kamulah mendahului. Sebelum saya datang dan tanya orang itu, you tahu saya siapa? Kamu ni siapa? Saya tak tahu. Tak pernah dengar, tak pernah orang cakap. Jangan ada suasana sedemikian. Faham? Dia kena cakap, ya saya tahu kamulah Yesus Kristus. Kerana Elkanah ada pernah cerita sama saya, ya kamu adalah Tuhan, kamu adalah penyelamat. Jangan mimpi Elkanah, saya tengah tengok kamu. Faham? Jadi Yesus akan tanya kepada kawan kamu. Dia akan tanya, kamu tahu saya siapa kah? Kamu kawan Elkanah kan? Adakah Elkanah cakap saya adalah Yesus, saya adalah penyelamat, saya adalah pemaaf? Adakah Elkanah cakap? Dia akan kata, maaf saya tak tahu. Elkanah tak pernah cakap tentang kamu. Jadi yang akan masuk neraka adalah Elkanah, bukan dia. Kerana kamu tak cerita mengenai Yesus Kristus. Faham Tanus? Faham? Cakap faham. Faham cikgu? ஆக ஆண்டவர் இயேசு குறித்து நீங்கள் சாட்சி சொல்லணும். உங்கள் கூட்டாளிகிட்ட நீங்கள் சாட்சி சொல்லணும். அவனுக்கு ஆண்டவரோட வார்த்தை தெரியலையா? அவன் படிக்க தெரிஞ்சவனா? நான் பைபிள் வச்சுருக்கிறேன், நான் புத்தாண்டுக்கு நியூ இயர் ஈஃபுக்கு கொடுப்பேன் உங்களுக்கு. யார் உன் கூட்டாளி ஆண்டவர் குறித்து ஆர்வமாக இருக்கனா அவனுக்கு அந்த பைபிள் கொடுங்க. சரியா? உங்களுக்கெல்லாம் பைபிள் இருக்குல்ல, நீங்கள் உங்கள் கூட்டாளிக்கிட்ட ஷேர் பண்ணணும் ஆண்டவரோட வார்த்தை. ஒரு வருஷத்தில் ஒருத்தங்கிட்டாவது நீங்கள் பேசி, ஆண்டவர் நல்லவரா தா, அவனுக்கு ஆர்வம் இருந்துச்சுனாக்கா தமிழ் பைபிள் கொடுங்க. என்கிட்ட 20 பைபிள் இருக்குது. சரியா? அதுதான் நம்மளோட தீர்மானம், புத்தாண்டு தீர்மானம். புத்தாண்டுக்கு நான் கொடுப்பேன். ஒரு வருஷத்தில் ஒரு ஆளுக்கிட்டாவது நீங்கள் பேசி, ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் நியாய தீர்க்க போகிறார், ஆண்டவர் பாவத்தை மன்னிக்க போகிறார் அப்படின்ட்டு கூட்டாளிகிட்ட பேசி, அவனுக்கு ஆர்வம் இருக்கும்போது அந்த பைபிள் கொடுத்து அவனை படிக்க சொல்லு. வார்த்தை வார்த்தையாக போதிக்கப்படும். வார்த்தைக்கு என்ன இருக்குதா? உயிருள்ள வார்த்தை. அந்த உயிருள்ள வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து குறித்து நீங்கள் பேசணும். அல்லேலூயா. வந்தோமா உட்காந்தோமா தின்னோமா போனோமா அப்படி இருக்காதுங்க.
வருஷம் வருஷம் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்க போகிறார் வருகையில், நீ என்ன குறித்து யாருக்கிட்ட பேசின? ஆனால் ஒரு வருஷத்தில் ஒருத்தங்கிட்டாவது நீங்கள் பேச முடியாது. அதான் என் பழைய பிஷப் சொன்னார், ஈச் ஒன் ரீச் ஒன் ஈச் இயர். ஒரு ஆள் ஒரு வருஷத்தில் ஒரு ஆளுக்கிட்ட பேசுங்கன்ட்டு. புரியுதுங்களா? ஒரு வருஷம் முழுதும் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் ஒருத்தங்கிட்ட கூட, ஆனால் அவங்க கூட சுற்றுவ ஊரெல்லாம். ஆமாவா இல்லையா? படம் பார்க்க போகிறது, மீன் பிடிக்க போகிறது, பந்து விளையாடுறது, பேட்மிண்டன் விளையாடுறது, ஜொக்கிங் போகிறது, எல்லாம் செய்வோங்க. உட்காந்து தண்ணி அடிக்கிறது. ஆனால் ஏசு அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு நாக்கு என்ன சொல்கிறாங்களா? கூசு தான். அம்மாவா இல்லையா? நான் கடுப்பாக தான் பேசுவேன். ஆண்டவர் பேச சொல்ல. அதான் யோவான் ஸ்நானம் செஞ்சார், கடுப்பாக தான் பேசினார் ஏரோது ராஜா பத்து. ஏன்னா ஏரோது ராஜா என்ன பாவம் செஞ்சான்? மிக பயங்கரமான பாவம் செய்தான். என்ன செஞ்சான்? யாரோட பொம்பளை அவன் எடுத்துக்கிட்டான்? தம்பியோட பொம்பளையை அவன் எடுத்துக்கிட்டான் ஏரோது ராஜா. ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அது ஆண்டவர் யோவான்ட்டு சொல்லி, நீ அவன் மூஞ்சி பார்த்து சொல்கிறான், நீ நரகத்துக்கு போகிற அப்படின்ட்டு அப்படியே சொன்னான் யோவான் சான. நீ பண்ணுறத பாவம், தம்பியோட பொண்டாட்டி எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படியே சொன்னதுனால அவன் தம்பி பொண்டாட்டி என்ன பிளான் பண்ணா, மக வச்சு அழகாக ஆடி ஒரு ஒரு நிகழ்ச்சியில் ஆடி அவன் ஏறுவது மயங்கப்பட்டு, நீ கேளுமா, உனக்கு என்ன பரிசு நான் கொடுக்கணும், என் ராஜ்யமே சொத்து பாதி சொத்து உனக்கு கொடுக்குறம்மா அப்படின்ட்டு மகளை அந்த அவனோட பொண்டாட்டியோட மகளை பார்த்து சொன்னது. அவங்க அந்த பொண்டாட்டி என்ன சொன்னிச்சு, நீ ஏறுவதுக்கிட்ட யோவானோட என்ன கேட்டா? தலையை கேட்டான். ஏறுவது வாக்கு கொடுத்துட்டானே, நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன்ட்டு. அப்போ ஏறுவது என்ன பண்ணால் யோவான் தலையை வெட்டி அந்த பொண்ணுக்கு தலையை காணிக்காக கொடுத்தான். பார்த்தியா? ஆனால் உயிரை கொடுத்தான் யோவான். ஆண்டவர் சொன்னார், செய்தான். ஆனால் நம்மளோ அந்த அளவுக்கு போக வேண்டியது இல்லையே. ஏசு நல்லவர்டா அப்படின்னு சொல்ல, அவன் ஏற்றுக்கிறானா இல்லையோ அவனோட பசார். ஆனால் உன் வேலை நீ செஞ்சிட்ட. ஆண்டவர் சொல்கிறான், நீ சொல்ல வேண்டிய கடமை, நீ நட வேண்டியது அந்த விதை நற்று, அதை வளர்கிறதுக்கு நான் செய்வேன். தண்ணி ஊற்றுறது, உரம் போடுறது ஆண்டவர் பார்ப்பார். நீ ஒவ்வொரு நாளும் போய் உரம் போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏசு தேவகுமாரன் உயிரோடு இருக்கிறார், வருகிறார், உன்னை பாவத்தை மன்னிக்க போகிறார், பரலோக வாசல் அவுட். அதுதான் பேசு, நல்லது பேசு, அவ்வளோதான். அவன் ஏற்றுக்கிறான்னா இல்லையே பரவாயில்ல. அதனால் நீ கோச்சிக்காத. என்ன ஆண்டவரே நீ சொல்ல சொன்னா நான் சொல்லிட்டான் பாரு, அவன் அப்படியே தான் இருக்கிறான். அவன் அப்படியே இருக்கிறானாக்கா அவன் அப்படியே போயிடுவான் நரகத்துக்கு. புரியா? ஆனால் நாளைக்கு நியாய தீர்ப்பில் ஆண்டவர் அவனை கேட்பா, ஏய் இத்தனாம் தேதி பிரவீன் நீ அவன்கிட்ட சொன்னியே, உன்ட்டு சொன்னானா உன் கூட்டாளி இந்த மாதிரி ஏசு நல்லவருண்ட? அவன் சொல்லியே அவனை, ஏன்னா நீ சொல்லிட்டியே. ஆமாம் ஏசு அவன் சொன்னான் என்கிட்ட. அப்போ நீ மனம் மாறலை. யார் தவறு? அவன் தவறு. அவன் போவான் நரகத்துக்கு. பிரவீன் நீ பரலோகத்துக்கு போயிடுவேன். அல்லேலூயா. ஆக உங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லு, ஒரு வருஷத்தில் ஒரு ஆளுக்கிட்டாது நீ செய்யணும் இந்த கடமை. புத்தாண்டு அன்னைக்கு நான் உன் கையில் பைபிள் கொடுப்பேன். யார் யார் பாஸ்டர் நான் செய்கிறேன் பாஸ்டர், ஒரு வருஷத்தில் ஒருத்தங்கிட்டாவது பேசி இந்த பைபிள் நான் உன்ட்டு கொடுப்பேன் பாஸ்டர் அப்படின்ட்டு நீ தீர்மானம் எடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். புத்தாண்டு அன்னைக்கு நான் உங்களுக்கு பைபிள் கொடுப்பேன். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே இன்று நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. யோவான் ஸ்நானன் எப்படி உன் முதல் வருகைக்கு முன்னோடியாக இருந்தாரோ அதே போல் உங்களோட 2ஆம் வருகைக்கு எங்களை முன்னோடியாக நீ அழைக்கிறதுக்காக நன்றி தேவனே. நாங்களும் உன்னோட வருகைக்கு அநேகர் ஆயத்தப்படுத்த வேண்டும். யோவான் ஸ்நானன் தன்னோட முதல் வருகையிலே அவர் முன்னோடியாக இருந்து அநேகர் அவர் ஞானசானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கு ஞானசானம் கொடுத்து ரட்சித்தார். அதே போல் நாங்களும் அநேகர் பரலோக வாசத்துக்குள்ளே நுழைய ஞானசானம் எடுக்க
ஆண்டவரை எங்களை கருவியாக நீ பயன்படுத்தும், எங்களை தைரியப்படுத்தும், எங்களை வெட்கப்படுத்தாத ஆண்டவரே. நீ பேசும், நாங்கள் கேட்குறோம். இந்த வார்த்தை நாங்கள் இந்த வருகின்ற புத்தாண்டில் நாங்கள் ஒரு கிரியை செய்கிறவர்களாக எங்களை பேசும்படியாக நடத்தும்படியாக கேட்குறோம். உயிருள்ள ஆண்டவராக இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.